எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நேரத்திலும் நாம் மீண்டும் ஒரு சந்திக்கத்தக்கதான கிருபையை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இயேசுவின் இன்ப நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டுமாய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தரை நோக்கி ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவி மூலமாக சந்திக்கிற அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். ஆண்டவரே, நீங்கள் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கப்பா. பலவீனமானவர்கள் பலனடையட்டும், சுகவீனமானவர்கள் சுகமடையட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், தெம்பு உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான நேரத்துக்காக ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே நான் தியானிக்கிற வசனம் சங்கீதம் 121:1. எல்லாருக்கும் தெரியும். இந்த 121 சங்கீதத்தை தான் இந்த நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆரோகண சங்கீதம்.
ஆரோகணம்னா என்னது? அப்படி மேலே 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 போகிறது. அவரோகணம்னா இறங்குது. சரிகம பதனிசால ஆரோகணம். சரிகம பாதனிசா இதுதான் ஏறுது. அப்படி இந்த பிச்சு அப்படியே ஏறிக்கிட்டே போகிறது. மலையில் ஏறுவது போல் இந்த சங்கீதத்திலே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த சங்கீதம் என்ன சங்கீதம்? ஆரோகண சங்கீதம். இந்த செய்தியை நாம் கேட்டு முடிக்கும்போது எல்லாரும் அப்படி ஆரோகண லெவலில் ஏறிக்கிட்டே அப்படியே இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் டவுன் ட்ராடனா மனம் முறிவடைந்து மனம் மடிவடைந்து என்ன நான் இந்த உலகத்தில் நான் வாழ போகிறேன், இந்த உலகம் நான் எத்தனை நன்மைகள் நான் செய்தாலும் என் வாழ்க்கையில் நன்மையே காணப்படலையே, ரொம்ப தீமை தானே காணப்படுது, நான் சோர்ந்து போனேனே, என் தேவனை தானே நான் தேடினேன், ஏன் எனக்கு இப்படி என் வாழ்க்கையில் நடக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஜெபம் பண்ணினேன், ஸ்தோத்திரம் பண்ணினேன், சேர்ந்து ஜெபித்தேன், வேத வசனத்தை சொல்லி ஜெபித்து பார்த்தேன், ப்ராமிஸ் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபித்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப சில தீமையான காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. செய்வினை வச்சுருந்தாங்க, மந்திரவாதம் வச்சுருந்தாங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எனக்கு என்ன இப்படி அது மாதிரி எனக்கு காணப்படுது. நல்லா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, தீராத பிரச்சனையாக இருக்குது. பிளாக் பாக்ஸ் இருக்குது இல்லையா? பிளாக் பாக்ஸு கருப்பு பெட்டி. இப்போ கொஞ்ச நாளுக்கு முந்தி ரீசெண்டாக கூட விமானத்தில் விபத்து நடந்தது. அதில் சொன்னாங்க, அதில் 50,000 லிட்டர் பெட்ரோல் இருந்து தான், எரிபொருள் இருந்து தான். அப்படி எரிச்சுமே எரிபடலை. இல்லை 1,00,000 லிட்டர் எரிபொருள் எரிந்தால் கூட அந்த கருப்பு பெட்டி என்ன செய்யாது? எரியாது. அது மாதிரி பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கையில் போகும்போது அவர் சாவி வச்சுருக்காரு, நமக்கும் சாவியை தந்திருக்காரு. அதை என்னைக்கு புரியுதோமோ அன்னைக்கு என்ன செஞ்சிடும்? அப்படி அந்த எவ்வளோ அந்த அப்படி 1,00,000 லிட்டர் பெட்ரோல் நின்று எரிஞ்சாலும் எரியாத பெட்டியும் திறவுண்டு போகும் இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இப்படி இருக்குது. நம்ம அதை உருட்டிக்கிட்டே இருக்கோம். இப்படி அப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி சொல்யூஷன் காணாமல் நம்ம இன்றைக்கி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூடில் என்னதான் செய்தியை நான் கேட்டு என்ன செய்ய, எத்தனை செய்தியை கேட்டுட்டேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கி ஒரு தெம்பான செய்தியை நம்ம கேட்க போகிறோம், ஏற போகிறோம் மலையின் மீது. இன்னும் எவ்வளவு செய்தியை கேட்டு முடிச்சிட கொடி இந்த பறவை மாதிரி விழுந்து கிடக்கலாம். இன்றைக்கி தேவன் நம்மளை உங்களை மேலே கூப்பிடுதார். வெளிப்படுத்தல பார்க்கும் இல்லையா? மேலே ஏறி வா, நீ இருக்க நிலை ஏறு, எலும்பு 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 சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லுதார் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி எலும்பு. இன்றைக்கி இந்த தாவீது என்ன பண்ணுதார்? இப்படி தான் ரொம்ப பிரச்சனை அவருக்கு நிறையா இருக்குது. மாமா காரணம் இல்லாமல், மாமனார் காரணமே இல்லாமல் தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவது போல், நாயை வேட்டையாடுவது போல் பின்னால் அலைதார். பையன் அப்சலோம் காட்டுக்குள்ளே அனுப்பி அப்பா உயிரை கொள்ளையாட நினைக்கான். எங்கே பார்த்தாலும் சத்துருக்களாக என்ன செய்தாங்க? இருக்காங்க. இவன் உயிரை பணையை வச்சு தான் எல்லா இடங்கள்லையும் போக வேண்டியிருக்கு. ஒரு நூல் இலையில் தொங்குது மாதிரி இருக்குது. அன்னைமார்கள் பகைக்காங்க. அப்பா அம்மா ரொம்ப விருப்பமாலாம் இல்லை. எல்லாராலையும் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்க தாவீது என்ன பண்ணுதாரு? இந்த சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நிறைய பர்வதங்கள் இருக்குது. பர்வதம் மட்டுமல்ல, பர்வதங்கள் அவர்கிட்ட. அதான் நிறைய மலைகள். ஒரு பர்வதத்தில் வேணுங்க சுகம், ஒரு பர்வதத்தில் ஆரோக்கியம், ஒரு பர்வதத்தில் தேவையான ஐஸ்வர்யம், ஒரு பர்வதம் கனம், ஒரு பர்வதம் மகிமை, என்னென்னலாம் உண்டோ அப்படி எக்கச்சக்கமான பர்வதங்கள் இருக்குது. அதுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். பிரச்சனைக்கு நேராக இல்லை. எதுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கான்? ஒத்தாசை வரும் பர்வதங்கள். ஒத்தாசை வரும். சங்கீதம் 46 பார்க்கும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்னு பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு அனுகூலமான துணையாக நமக்கு இருக்கார். சிலர் நம்ம துணைக்கு கூட்டிகிட்டு போவோம் பாருங்கள், பிரச்சனையில் பேசுறதுக்கோ நமக்காக வாரோன்ட்டு வருவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எதிராளிகள் என்ன பேசுகிறாங்க அவங்களோட சேர்ந்து ஆமாம் இவங்க இப்படி செஞ்சுருக்கலாம், இவங்க விட்டுட்டாங்கண்ணே அப்படின்னு அவங்க பக்கத்தில் சேர்ந்துக்கிடுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அம்மா அப்பா அனுகூலமான துணை. அதுக்கு தான் அவருக்கு ஒத்தாசை வரும், கட்டாயமாக அங்கேருந்து என்னது வரும், ஹெல்ப் வரும், உதவி வரும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும். முதல்ல நம்ம பாட ஆரம்பிப்போம். நம்ம கண்கள் நேராய் நோக்கட்டும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். யோசேப்புடைய ஆசீர்வாதம் 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22லேருந்து 26 பார்க்கும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும். ஆமாம், ஆதியாகமம் 49 22 to 26 நம்ம பார்த்தோன்னா யோசேப்பை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க அப்பா அவங்கள ஆசீர்வதிப்பார் யாக்கோபு. யோசேப்பை குறித்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அதனால் அவன் கண்மலையே ஆயிட்டானான். வில்வீரர்னு அதில் யாரை குறிக்கி? அவனுடைய சகோதரரை தான் குறிக்கி. யோசேப்பு அண்ணன்மாருக்கு தீங்கு செய்யலை, ஆனால் அன்னைமார் செய்த தவறுகளை சொல்லுவான். அப்பா அதனால் கொல்ல போகிறதில்ல, திருத்துவாங்க. தம்பி இந்த தவறு செய்யாதங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவறுகளை சொல்லி வரான். மற்றபடி என்ன பண்ணதான், சொப்பனம் பார்க்கான். 2 சொப்பனம் பார்த்தான். முதல் சொப்பனம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. 2வது சொப்பனம் பார்க்கும்போது இவன் அப்பாவுக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா நானும் அம்மாவும் உன்னை பணிய போகிறோமா அப்படின்னு கூட அப்பா நினைக்கிறத நம்ம பார்க்கோம். இப்படி வில்வீரர் அவனை மனமடிவாக்கி. இன்றைக்கி பாருங்கள், பிசாசு நம்மளை முதல்ல செய்கிற காரியம் என்னென்னா மனம் மடிவு. இன்றைக்கி யாரெல்லாம் மனமடிவான ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே மனமடிவிலிருந்து எல்லாரும் எழும்பும்படி நான் இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். மனமடிவெல்லாம் வெளியே போட்டோம் அப்படின்னு பிசாசுக்கு கட்டளை கொடுக்கேன். ஏன்னா மனமடிவு பிசாசு தான் கொடுக்கான். மனசோர்வு அவன் தான் கொடுப்பான். அவன் வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டான். தான் ஆண்டவர் சொன்னார், எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைக்கி நம்ம எங்கெல்லாமோ ஜோம் பண்ணுதோம். உலகத்துக்கு ஜோம் பண்ணுதேன், அதுக்கு பண்ணுதேன், இதுக்கு பண்ணுதேன், எதெல்லாமோ பண்ணலாம். ஆனால் எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்ள போகிறது கிடையாது. சொந்த இருதயத்தில் 28 கவலை, அவ்வளோத்தையும் டம்ப் பண்ணி அங்கே சொருவி கம்ப்யூட்டரில் சும்மா போடுவோம். அதுக்கப்புறம் டஸ்ட்பின் வரும் பார்த்தீங்களா, வேண்டாதெல்லாம் தூக்கி மொத்தமாக போட்டு கிளியர் சார்ஜ் கொடுத்தோன்னா அவ்வளோத்தையும் மூவ் டு த டஸ்ட்பின் ஆயிரும். அதுபோல் இன்றைக்கி யார் இருதயத்தில் வச்சுருக்கோமோ பிசாசு ஞாபகப்படுப்பான், மனம் மடிவுக்குள்ளாக்குவான். அதுதான் அவன் செய்த தந்திரம். செய்வின, மந்திரவாதம், பில்லி சூனியம் எல்லாம் எதில் தான் வரும்? மனமடிவு. அப்படியே ஒன்றும் இல்லை. அவங்க அண்ணன்மார் பாருங்கள், அவனை சொப்பனத்து நிமித்தம் பகைத்து அவனை தண்ணி இல்லாத பால் கிணத்துக்குள்ளே தள்ளி, இவன் கண்டதோ இவன் நிமிர்ந்து நிற்க மாதிரி தலைகீழ நடக்கு. இவன் மட்டும் உள்ளே நிற்கான், மற்றவங்கெல்லாம் மேலே நின்று பார்க்காங்க. அப்சைட் டவுனாக இருக்குது சொப்பனத்துக்கும் வாழ்க்கைக்கும். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் இன்றைக்கி நிறைவேறாத போல இருக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம்
பெரிதாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் பிள்ளைகள் சண்டை சச்சரவு, 2 பிள்ளை இருக்கா, ரெண்டு துருவத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். செத்தாலும் ஒன்னேனா பார்க்க மாட்டேன். 2 ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யும், கேஸ். கடந்த வாரத்தில் ஒரு 2 அண்ணன் தம்பி 2 பேர் தான் இருக்கான். தம்பி மனைவி வந்து சொல்லுது, ஐயோ எங்கள் வீட்டுக்கு அவங்க அண்ணன் இப்படி கேஸை போட்டிருக்காங்க, 3 வருஷத்துக்கு முந்தி போட்டது இப்போ வருது, விசாரணைக்கு எங்களை கூப்பிடுதாங்க, மாப்பிள்ளை ஓடி ஒழியுதாரு, அவங்க அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசுங்க, அது வாபஸ் வாங்க சொல்லுங்கள். அண்ணன்ட்ட பேசுனா, அவன் எனக்கு 3 வருஷத்துக்கு முந்தைய வீட்டுடைய ஓட்டுகளெல்லாம் உடைச்சான், அப்போல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இன்னும் கொடுத்ததான், நான்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன். எடுத்து சொன்ன பிறகு அப்படி கொஞ்சம் அமைதி, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். 2 பேர் தான் பாருங்கள், கேஸ் பக்கத்து வீடு தான். செத்தாலும் நான் பேச மாட்டேன், செத்தாலும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, செத்த பிறகு ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணங்களை பிசாசு தூரம் எடுத்து போட்டுருதான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள உறவு, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள உறவு, சகோதரர்களுக்குள்ள உறவு, எவ்வளோ அன்பாக இருந்திருக்கலாம். இந்த யோசேப்புக்கு அம்மா கிடையாது, அப்பா பலவர்ணம் எங்கேயே போடுதாங்க. அவன் அதுக்கு எலிஜிபிள், அவ்வளவுதான். கூடார வாசியாக அப்பா மடியிலே உட்காந்துட்ருக்கான். அம்மா இல்லாதனால அப்பா மடியில் வச்சு வளர்க்காங்க. அண்ணன் மாதிரி பெரியவங்க. இவங்களும் சேர்ந்து அந்த தம்பியை கொஞ்சம் குலாவி, அப்படியா தம்பி உனக்கு இந்த சொப்பனம் கிடச்சிருக்கா, நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு முழு பகைக்காங்க. மனமடி வாக்குதாங்க, மனமடி வாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுதாங்க, பொய்யான காரியம். சிங்கம் ஏதோ அடித்து போட்டுட்டு கொன்னுட்டுன்னு சொல்லி பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கோம். இதில் இதே போல் பேரலல் சிச்சுவேஷன் நமக்கு வரலாம். நம்ம கூட இருக்கு, வெளியே இருந்து அமெரிக்காவில் இருந்தோ இங்கிலாந்தில் இருந்தோ நமக்கு சண்டைக்காரங்க வரமாட்டாங்க. பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, வீட்டுக்குள்ளே, வேலை செய்த ஸ்தலத்துக்குள்ளே, நம்ம போகிற ஆலயத்துக்குள்ளே, சபைகளிலே, நம்ம பழகுத இடங்களில், இங்கேருந்து தான் சத்துருக்கள் பொதுவாக என்ன செய்வாங்க, வருவாங்க. இவங்க தான் பொறாமப்படுவாங்க, இவங்க தான் ஏதாவது வம்பு என்ன செய்துக்கிட்டே இருப்பாங்க, ஒன்று மேலே ஒன்று. அந்த நிலையில் நீங்கள் இன்றைக்கி இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாது. யார் நம்மளுக்கு ஒத்தாசை வர பர்வதத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். அலைகள் வரலாம், பாடிக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலே ஏறது கஷ்டமாக இருக்கும், மலையில் ஏறணும், மூச்சு வாங்கும். அப்போ என்ன செய்வாங்களாம், பாட்டு பாடிக்கிட்டே என்ன செய்வாங்களாம், ஆரோகண சங்கீதம், அது பாடிக்கிட்டே அப்படி லைட்டாக இருக்கும், ரொம்ப மூச்சு வாங்காமல் பாடக்கூடிய பாடல்கள் பாடிக்கிட்டே போவாங்களாம். பாருங்கள், கீழே வரும்போது ஜம்ப் பண்ணி ஜம்பிங் மியூசிக்காக பாடிக்கிட்டே வருவாங்களாம். நாமும் பாடணும். எந்த சூழ்நிலை, எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிரசனை நம்ம கூட இருக்கட்டும். அந்த யோசேப்போடு தேவ பிரசனை இருந்தது. அதனால தான் யாருமே கூட இல்லை. அந்த போத்திபாரின் மனைவி தவறான காரியத்துக்கு அழைக்கும்போது, அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, அவர் எப்பவும் பார்த்துருக்கேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எவர் அசைச்சாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிருபைக்குள்ளே நம்ம போகும்போது நம்முடைய தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கார். துதிச்சுக்கிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த நம்பிக்கை, விசுவாசம் உள்ளத்தின் ஆழத்தில், யார் என்னை மனமடி வாக்கு, நம்ம இருதயத்தை என்னதான் பாருங்கள், கண்மலையை போல் ஆகிட்டான். நான் பாருங்கள் 24 வசனம் பாருங்கள், இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் சொல்லுவாங்க. ரிசீவ் அண்டு பாசிட்டான். இந்த எதிர்மறையை யார் சொன்னாலும் அதை அப்படியே வாங்கிக்கோ, அப்படியே கடத்துப்பாங்க. நான் சொல்லுவேன், ரிசீவே பண்ணாதங்க, அப்படி கண்மலை மாதிரி, அப்படி ஒரு அம்பை எய்தா பஞ்சு மாதிரி இருந்தால் அப்படி உள்ள வாங்கிக்கிடும். அப்படி ஹார்ட் ராக்காக இருந்தால் எப்படி எரியுதோ அதே போல் பவுன்ஸ் ஆகி அதே அம்பு திரும்பி வந்துடும்.
நம்ம இருதயத்தை சில காரியத்தில் கட்டியாக வச்சுக்கணும். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்திருக்கிறீர். அவரை நம்புகிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபையை கட்டியாக உறுதியாக, நம்ம பிடிச்சதே பிடிச்சோம், புளியங்கொம்பை பிடிச்சிருக்கோம், நான் விழமாட்டேன், நான் உறுதியாக நான் இருப்பேன், என் தேவன் எனக்கு போதுமானவர். எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் பிரச்சனை எல்லாம் பெருசாக இருக்கும். ஒரு தீயை வச்சா வைக்கல் போகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைலாம் அவ்வளோதான். அதுக்கு ஹார்டாலாம் ஒன்று தோட்டம் தான் ஹார்டாக காட்டும். ஒரு குச்சி தான் பஸ்பமாக 5 நிமிஷத்தில் எல்லாமே தரையோடு தரைமட்டமாக பெரிய பதாக இருக்கும். அது பனிக்கட்டியினால் ஆக்கப்பட்டது. நீதியின் சூரியன் உதிக்கும்போது தண்ணியாகி கீழே இறங்கி எங்கேயோ நதியாகி கடலுக்குள்ளே போயிருக்கும். அந்த பிரச்சனையை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொன்னார் ஏசாயால், எதிராளியை தேடினாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது, பிரச்சனையை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு ஒருவேளை கவலையாக இருந்திருப்போம், ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கையை விடவே கூடாது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ இந்த தேவனை நான் வச்சுருக்கேன், எனக்கு போதும், அவர் நிச்சயமாக சால்வ் ஆகும், என் ப்ராப்ளம் நிச்சயமாக சால்வ் ஆகும். தேவன் என் முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை கட்டாயமாக துடைப்பார். எல்லாரும் என்னை வெய்திருக்கலாம், நான் என் இருதயத்தை மனமடிவு ஆக்க விட மாட்டேன். இன்னைக்கு அது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. பர்வதத்துக்கு அடியில் இருக்கும். ஒத்தாஸ் அங்கேருந்து என்ன செய்யும்? வரும். மலையில் நம்மலாம் போயிருக்கோம்ல, எப்படியோ நீங்கள் மூணாறு போயிருக்கலாம், கொடைக்கானல் போயிருப்பீங்க, பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையிலே நிறையா இருக்குது, ஏலகிரி எஸ்டேட்டு போயிருப்பீங்க. எப்படிலாம் நம்ம எஸ்டேட்டுகள்லாம் போனோன்னா ஜென்ரலாக ஜாதிக்காய், பிறகு பட்டை, பிரியாணி லீஃபு, மிளகு, ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை தான் சொல்லிட்டோமே, எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்தது. தேன், கண்மலை தேன்லாம் பாருங்கள், 1 லிட்டர் 1000 ரூபா. அதில் சாய்ஸஸ்ட்டு தேன் 1 லிட்டர் 10,000, 1 லட்சம் கூட இருக்குது. அந்த பூக்களை பொறுத்து, அந்த உயரங்களில் கிடைக்கிறத பொறுத்து. தேன் கலராக இருக்கும், வண்ணமாக இருக்கும், மனம் அவ்வளோ சுவை. அதில் ஒன்று ரொம்ப திக்காக இருக்கும், ஒன்று லைட்டாக இருக்கும். அதிலே எத்தனையோ வகைகள் இருக்குது. இதெல்லாம் விலையை பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் விலை. மிளகு விலை அதிகம், கிராம்பு அதிகம், ஏலக்காய் பயங்கர இது, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் எல்லாமே விலை அதிகம். எல்லாமே எங்கே விளையும்? மலைகளில் தான் விளை, மேலே தான் விளை. அதாவது சாய்ஸஸ்ட்டு கிஃப்ட்டு யாருக்கும் கொடுக்கறது கூட இந்த கிஃப்ட்டை ஏலக்காய் எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க, எங்கள் இதில் கிடச்சிருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பர்வதங்களில் என்னதெல்லாம் இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது. வானத்தின் செல்வம், வானத்திலேருந்து பனி பெய்யுது, பனி செடிகளுக்கு ஏற்ற தண்ணியை கொடுக்கும். வானத்திலேருந்து மழையை பெய்ய பண்ணுதார். வானத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் மன்னாவை பெய்ய பண்ணுதார். நானே வானத்திலிருந்து இறங்கி அப்பம்னு சொல்லுதார். வானத்தில் எத்தனை காரியங்கள். நமக்கு நம்முடைய தேவன் பாதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களை நிறையா வச்சுருக்கார். நிறைய சென்ட்டு தயாரிக்கிறதுக்குரிய பொருட்கள் அங்கே இருந்தால் என்ன செய்யுது? கிடைக்கும். நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்கள் பர்வதத்தில் இருக்குது. எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. தெரியாதது நிறையா விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் சமவெளியில் கிடைக்காதது மலைகளின் உச்சியில் காணப்படுகிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கார். எதுக்கு அழைக்கார்னா, நீ வானத்தை நோக்கி பாரு, அளவே கிடையாது. வானம் பார்த்த பூமிம்பாங்க. வானத்தை நான் திறந்து இடங்கள்லாமற் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிக்க பண்ணுவேங்க. அன்னைக்கு ஒரு அம்மா, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி கடனோடு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காங்க. அவங்க அந்த ஐயா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கதவை பூட்டிட்டு உன் பிள்ளைகளும் நீயுமா உட்காரு, எண்ணெயை ஊற்ற ஆரம்பி வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வந்தது? வானத்திலிருந்து தான் வந்தது. வரும்.
பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பருண்டனக்கு, உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நம் தேவன் நல்லவர். வானத்தில் உள்ள அரும் பொருட்கள், சொல்லி முடியாத காரியங்கள் நம்மளுக்கு நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே தெரியாது. அவ்வளோ பெரிய தேவன் நம் கூட இருக்கார். அதனால் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை அப்படியே அவர் சொன்னார், கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் சொன்னார். அதனால் அவரும் இந்த அற்புதங்கள்லாம் செய்யும்போது அண்ணாந்து பார்ப்பார் பாருங்க. அதனால் நம்ம வானத்துக்கு நேராக கைகளை இருக்கணும், நம்முடைய இருதயத்தை இருக்கணும், நம்ம கண்களை ஏறெடுக்கணும். கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே, அல்ஃபா ஒமேகா என் தேவன் நீர், என் கண்களை ஏறெடுப்பே. அதில் கண்களை ஏறெடுக்கணும். அவர் தான் அல்ஃபா, அவர் தான் ஒமேகா, அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு, அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். அதனால் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், சுய பலத்தினால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எத்தனை வயசானாலும் சரி நமக்கு பலன் தருகிற தேவன் அவர். நீங்கள் படுத்து கிடந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், உலகம் சொல்லும் சுகர் வந்துட்டு அது உனக்கு ஒரு ஹெச்ஐவி மாதிரி தான், உனக்கு இம்யூனிட்டியவே சுகரெல்லாம் எடுத்துரும், உனக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும், என்ன செய்துனே தெரியாது. மருத்துவர்கள் உன்னை அப்படி கூறி பயங்காட்டி நம்மளை படுக்க வச்சுருக்கலாம். நம்ம படுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நம்ம எழும்பணும், நம்ம எழும்பணும், உயர 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 பறக்கணும். பாடி 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 மலை உச்சியில் வரும்போது அங்கே ஆண்டவர் இருப்பார். அங்கே மறுரூபம் நம்ம ஆகலாம். நம்ம சட்டெல்லாம் எப்படி ஆயிரும், நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு அவ்வளோ பிரைட்டாக வெள்ளையாக நம்ம நினச்சியும் ஆயிரும், பரிசுத்தமாக ஆயிரும். முகமெல்லாம் அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு அப்படியே நல்லா அப்படியே துலங்கு அளவுக்கு பிரகாசத்தை என்ன செய்வார் ஆண்டவர் மலை உச்சியில் தருவார். மறுரூப மலைக்கு அனுபவத்துக்குள்ளாய் தேவன் நம்மளை கடந்து போகும்படி செய்வார். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு மலை உச்சியில் இருக்கிறது. கண்மலையை ஆகிய கிறிஸ்துவாகிய மலையை அவர் முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மையான நேரத்திலையும் எங்களை நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். எந்த விதமான பிரச்சனையோடு வந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் எல்லாவித மோசமான காரியங்களுக்கும் உங்களிடத்தில் தீர்வு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. மரண படுக்கையில் இருக்கவங்க அந்த படுக்கையிலிருந்து எழும்பட்டும், சுகவீனமானவங்க சுகம் அடையட்டும்ப்பா. பண கஷ்டத்தில் கடனில் பிரச்சனையில் இருந்து வட்டியில் முங்கிக்கிட்டு இருக்கவங்கள தூக்கி விடுங்க. உம்மை நோக்கி பார்க்கும்போது உம்மிடத்தில் திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிள்ளைகளை தூக்குங்க ஆண்டவரே. மனதில் தெம்பு இல்லாமல் மனசோர்வில் இருக்கவங்கள மனசோர்விலிருந்து விடுதலையாக்கி மன மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடிக்கொண்டு இருக்கும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.